டிவிகேக்கும் சரி விஜய் ரசிகர்களும் சரி ஒரு உற்சாகமூட்டிய ஒரு செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த சின்னம், அதாவது டிவிகே கட்சிக்கு விசில். தேர்தல் ஆணையமே மிரண்டு பார்க்குற அளவுக்கு ஒரு சின்னத்தை வெளியிட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்திய அளவில் இல்லை உலக அளவில் ட்ரெண்டில் கொண்டு போக முடியும் அப்படின்னா வந்துட்டு டிவிகேனால தான் முடியுன்ற மாதிரி இன்னைக்கு விசில், அதாவது விசில் ஃபார் டிவிகேன்னு சொல்லி இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் நம்பர் 1ல் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க. எங்கே திரும்பினாலும் விசில் போடு பாட்டு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மங்காத்தா ரீரிலீஸு. அதுக்காக மங்காத்தா படம் குறித்து ஏதாவது வெங்கட் பிரபு அவர்கள் ஏதாவது ஸ்டேட்டஸ் வைப்பார், ஸ்டோரி வைப்பாருன்னு பார்த்தா அவர் விசில் போடு பாட்டை வச்சு டிவிகேல விஜய் அவர்கள் வெற்றி நிச்சயம் சொல்லுவார் இல்லையா, அதை ரெண்டையும் சேர்த்து வச்சு இன்னும் அதிகமாக அந்த வைபை ஏற்றி விட்டுருக்காரு. அதாவது இதை கட்சி அரசியல் இந்த செய்திகள் அப்படின்னு பார்க்குறதா இல்லை ரசிகர்கள் சினிமா என்டர்டெயின்மெண்ட் அதுக்குள்ளே போய் பார்க்குறதான்னு தெரியல. ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் ஆணையம் சின்னம் அறிவிச்சு அந்த சின்னத்தை வச்சு வைப் பண்ணுற ஒரே ஆளுங்க பார்த்தீங்கன்னா டிவிகேவாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுறதா, எல்லாரும் அடிக்கடி பார்த்து பழகின விஷயமா வந்து விஜய்க்கு அமைஞ்சிருக்குது. ஒரு பாமர மக்கள்கிட்ட ஈஸியாக போய் என்ன சின்னம்னு கேட்கும்போது விசில் சின்னம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். இதையே வந்து விஜய்க்கு ஏற்ற சின்னம், விஜய்க்கு பிடித்த சின்னம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த சிம்பலை வந்து படங்களில் அதிகமாக வந்து விஜய் பயன்படுத்தியிருக்காரு. கில்லியில் கூட அர்ஜுன வில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விசில் சவுண்டு தான் கேட்கும். பிகில் வந்து விசில் வச்சு தான் அதிகமாக பேசியிருப்பார். கோட் படத்தில் விசில் போடு அப்படின்ற சாங்கு இன்னைக்கு கூட வந்து விபியை சொல்கிறாங்க, அன்றே கணித்தார் விபின்னு சொல்லிட்டு. அன்றே கணித்தார் விபி அதுல ரொம்ப பயங்கரமான சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விசில் போடு சாங்லேயே வந்து நிறையா கையில் தான் மைக் எடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டிவிகேக்கு பாசிட்டிவ் நியூஸாக தொடர்ந்து அப்படியே போயிட்டுருக்கு. பாஜக கூட்டணிக்குள்ள இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வந்துடணுன்றதுக்காகத்தான் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சிக்கல்கள் விஜய்க்கு தரப்படுது. இப்போ ஜனநாயகன் படமாக இருக்கட்டும், சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இவ்வளோ கிரிட்டிக்கலாக ஹெக்டிக்காக போகிறது ரீசனே அதான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே விஜய் அதுக்காக கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிச்ச மாதிரியோ கொஞ்சம் கூட அதுக்கு சலசலப்பு கொடுத்த மாதிரியோ தெரில. ஃபைனலி, அதாவது பாகுபலி படத்தில் ஒரு டயலாக் ஒன்று வரும், பாகுபலி மீண்டு விட்டான் மகிழ்மதியே உயிர்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 மாதம் சொல்லலாம், 2 மாதங்களாக டிவிகேக்கும் சரி விஜய் ரசிகர்களும் சரி தொடர்ந்து வந்த செய்திகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சோகமான செய்திகள். ஏன்னா இப்படிலாம் நடக்குது, நமக்கு ஒரு விடிவு காலமே வராதா அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு உற்சாகமூட்டிய ஒரு செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த சின்னம், அதாவது டிவிகே கட்சிக்கு விசில் அப்படிங்கிற அந்த பொது சின்னத்தை வந்து நம்ம அவங்க தேர்தலுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னது தான் வந்துட்டு ஒரு பெரிய ரிலீஃபாக வந்து இப்போ பார்க்குறாங்க. அதாவது தேர்தல் ஆணையமே மிரண்டு பார்க்குற அளவுக்கு ஒரு சின்னத்தை வெளியிட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்திய அளவில் இல்லை உலக அளவில் ட்ரெண்டில் கொண்டு போக முடியும் அப்படின்னா வந்துட்டு டிவிகேனால தான் முடியுன்ற மாதிரி இன்னைக்கு விசில், அதாவது விசில் ஃபார் டிவிகேன்னு சொல்லி இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் நம்பர் 1ல் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க. எங்கே திரும்பினாலும் விசில் போடு பாட்டு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மங்காத்தா ரீரிலீஸு. அதுக்காக மங்காத்தா படம் குறித்து ஏதாவது வெங்கட் பிரபு அவர்கள் ஏதாவது ஸ்டேட்டஸ் வைப்பார், ஸ்டோரி வைப்பாருன்னு பார்த்தா அவர் விசில் போடு பாட்டை வச்சு டிவிகேல விஜய் அவர்கள் வெற்றி நிச்சயம் சொல்லுவார் இல்லையா, அதை ரெண்டையும் சேர்த்து வச்சு இன்னும் அதிகமாக அந்த வைபை ஏற்றி விட்டுருக்காரு. அதாவது இதை கட்சி அரசியல் இந்த செய்திகள் அப்படின்னு பார்க்குறதா இல்லை ரசிகர்கள் சினிமா என்டர்டெயின்மெண்ட் அதுக்குள்ளே போய் பார்க்குறதான்னு தெரியல. ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் ஆணையம் சின்னம் அறிவிச்சு அந்த சின்னத்தை வச்சு வைப் பண்ணுற ஒரே ஆளுங்க பார்த்தீங்கன்னா டிவிகேவாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு அவங்களுடைய உற்சாகம் கொண்டாட்டம், தமக்கு பிடிச்ச தலைவருக்கு அவர் வேண்டிய சின்னம் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் ஆசைப்பட்டு அவர் வந்து தனியாக இந்த சின்னம் கிடச்சா நல்லா இருக்கும்னு நினச்ச சின்னம் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு, இயற்கையும் கடவுளும் தான் இந்த சின்னத்தை நமக்காக கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு சைடு ஒரு கட்சிக்கு சின்னம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா அது ஒரு பிராண்டு மாதிரி. அந்த பிராண்டு வந்து உருவாயிருச்சு அப்படின்னா
அது எத்தனை காலங்கள் ஆனாலும் கரெக்டாக நம்ம அந்த கட்சினா அந்த ஞாபகம் வரும் இந்த கட்சியோட அந்த சின்னம் தான். அதில் குறிப்பாக உதயசூரியன் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஈஸியாக வரைகிற மாதிரி இருக்கும். இப்படி 2 இது போட்டு விட்டு நடுவில் இது போட்டு டக்குன்னு மேலே வந்து சூரியன் மாதிரி வந்தால் ஈஸியாக உதயசூரியன் வரைஞ்சிடலாம். ரெட்டலையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து 2 இலையை வரைஞ்சி நடுவில் வந்து இது வச்சு வரைஞ்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக வரையக்கூடிய சின்னங்கள். போஸ்டர்ஸில் ஈஸியாக வந்து நம்ம டிசைன் பண்ணிடலாம், வால்லாம் ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிடலாம், மக்கள் மனசில் போய் அப்படியே பதியக்கூடிய சின்னங்கள். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய சின்னங்கள் கிடைச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படி மேலே விஜய்க்கு ஒரு லக்கு என்ன அடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், போயிட்டு ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் விசில் வாங்கி பாக்கெட்டில் போட்டு கொண்டு போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுறதா, எல்லாரும் அடிக்கடி பார்த்து பழகின விஷயமா வந்து விஜய்க்கு அமைஞ்சிருக்குது. ஒரு பாமர மக்கள்கிட்ட ஈஸியாக போய் என்ன சின்னம்னு கேட்கும்போது விசில் சின்னம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். விசில் தாப்பா அதில் ஓட்டு போட்டுறலாம், ஈஸியாக ஓட்டு போடலாம். அந்த அளவுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு சின்னம் கிடைச்சது பெரிய விஷயம்தான். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த சுவரில் வரையிற சொன்னல, ஒரு சுவரில் போய் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா விசில் ரொம்ப ஈஸியாக வரையலாம். ஸோ பார்க்குறவங்களுக்கும் அட்ராக்டாக டக்குன்னு வந்து இந்த சின்ன விசில் சின்னம். இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த நாடோடிகள் படத்தில் வர மாதிரி தான். இப்போ தான்டா ஃபோட்டோ எடுத்தீங்க, அதுக்குள்ளே ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சிட்டிங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய வாலில் வந்து நமது சின்னம் விசில் அப்படின்னு போட்டு வெற்றி சின்னம்னு போட்டு எல்லாம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து நிறையா டிவிகே கட்சி சபாக்குடைய நிர்வாகிகள் சொல்லிகிட்டே இருந்தாங்க, புஷியானந்த் உட்பட சொல்லிகிட்டே இருந்தார், எங்கள் கட்சி சின்னத்தை நீங்கள் அறிவித்த 1 மணி நேரத்துக்குள்ளே உலகம் ஃபுல்லாக அது போய் ரீச் ஆகிடும் அப்படின்ட்டு சொன்னபடியே செஞ்சுட்டாங்க. அந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லாக போய் ரீச் ஆயிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெகட்டிவாக சொல்கிறதா இல்லை வந்து இதை குறைச்சிக்கணும்னு சொல்கிறதா அப்படின்றது தெரியல. விசில் அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி வெற்றியோட முழக்கம், இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஊழலுக்கு எதிராக வந்து விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊழலுக்கு எதிராக பேசுகிறவங்க வந்து விசில் ப்ளோவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு பொது இடங்களில் தன்னோட கட்சியோட சார்பாக தன்னோட கட்சியோட அந்த நான் என் கட்சி மேலே அவ்வளோ பற்றா இருக்கேன் பாரு அப்படின்னு காட்டுறதுக்காக விசில் அடிக்கிறது இருக்குல்ல, அது கொஞ்சம் மக்களுக்கு இரிட்டேட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இரிட்டேட் ஆச்சு அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். நேற்று கூட ஒரு பெண் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க யார் என்னன்றதெல்லாம் வந்து டிவிகே மெம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல இது மாதிரி ஒரு 10-15 பேர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக மாறும். அதை வந்து டிவிகே தொண்டர்கள் மனசில் வச்சுக்கணும். கட்சிக்கு கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் விரும்பக்கூடிய விஷயமும் அதுவாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க டிவிகேக்கு சின்னமே என்ன ஒதுக்கலை, அப்படியே ஒதுக்குனாலும் எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதுவும் பொது சின்னம் அப்படின்னா 234 தொகுதிக்கு வேற சின்னம்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வரலாற்றில் முதன்முறையாக கட்சி ஆரம்பித்த 2வது வருஷத்துலேயே பதிவு செய்யப்படாத ஒரு கட்சிக்கு வந்து பொது சின்னம் அறிவிக்கப்பட்டு அதுவும் அவங்களுக்கு ரொம்ப ஏற்ற சின்னம் அறிவிச்சதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இதையே வந்து விஜய்க்கு ஏற்ற சின்னம், விஜய்க்கு பிடித்த சின்னம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சிம்பிளை வந்து படங்களில் அதிகமாக வந்து விஜய் பயன்படுத்தியிருக்காரு. கில்லியில் கூட அர்ஜுன வில்லு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விசில் சவுண்டு தான் கேட்கும். பிகில் வந்து விசில் வச்சு தான் அதிகமாக பேசியிருப்பார். கோட் படத்தில் விசில் போடு அப்படின்ற சாங்கே இன்னைக்கு கூட வந்து விபியை சொல்கிறாங்க, அன்றே கணித்தார் விபின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விசில் போடு சாங்லேயே வந்து நிறையா கையில் தான் மைக்கு எடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டிவிகேக்கு பாசிட்டிவ் நியூஸாக தொடர்ந்து அப்படியே போயிட்டுருக்கு. இதில் என்ன அப்படின்னா ஆப்போசிட் டீம் ரியாக்ட் பண்ணாமல் இருப்பாங்களா? எப்பயோ வந்து ஒரு பழைய பாட்டுங்க, விசில் அடிச்சான் குஞ்சுங்கன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை இப்போ ரீஎடிட் பண்ணி வந்து இன்னொரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து விசிலை வாங்கிட்டா நீங்கள் என்ன பெரிய ஆளா ஜெயிச்சிருவீங்களா, நீங்கள் உங்களை பாருங்க நான் என்ன அடி அடிக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு விசில் அடிச்சான் குஞ்சுங்கன்னு சொல்லி பாட்டை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸில் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த விசில் சின்னம் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தமிழகத்தில் அரசியலில் விசில் ஊதப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். அதை வச்சு பார்க்கும்போது இது இந்திய அளவில் ஒரு பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதாவது விஜய் அவர்களை பற்றிய செய்தியும் விஜய் அவர்களுடைய சின்னம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இந்திய அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக அரசியல் முக்கியத்துவம் இதில் இருக்க தான் செய்யும். எதை கொடுத்தாலும் இந்த பசங்க வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்கிடுவானுங்க. ஆனால் விசிலை கையில் வாங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இப்போ அசால்ட்டாக விசில் சின்ன அறிவிச்ச உடனே டக்குன்னு புஷியானந்த் வந்து விசில்லாம் வாங்கிட்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்து அதை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒரு கனெக்டிவிட்டி வருது. ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராமு இன்றைக்கி அதான் சொல்லுவாங்க, ஒரு சின்னத்தை வந்து உருவாக்கி அதை டிசைன் பண்ணி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு விசிலை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி ஒரு 80-90 டிசைன் பார்த்துருப்பேன் இது வரைக்கும்.
அவ்வளோ டிசைன் பண்ணி அவங்களே ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த விசில் சின்னம் வந்து விஜய்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன வரலாறும் இருக்குது. வரலாறுனா என்னென்னா, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த விசில் சின்னத்தை வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் வந்து விசில் சின்னம் தருவாங்க. அதாவது யாராவது ஒருத்தவங்க சுயேட்சையாக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விசில் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. சட்டமன்ற தேர்தலில் மட்டுமின்றி உள்ளாட்சி தேர்தலில் அதிகம் பயன்படுத்தப்படும் சின்னமாக வந்து விசில் இருக்குது. சட்டமன்ற தேர்தலை தாண்டி வந்து உள்ளாட்சி தேர்தல்களில் அதிகமாக வந்து இந்த சின்னம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஜெயபிரகாஷ் நாராயணன் 2009 தேசிய அளவில் தொடங்கிய லோக் சத்தா கட்சியின் சின்னம் விசிலாக இருந்திருக்கு. ஊழல் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை விசில் ப்ளோவர்ஸ் என அழைப்பார்கள். நம்மளுடைய சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஆம் ஆத்மி தேர்தல் அரசியலுக்கு செல்வதற்கு முன்பு இயக்கமாக இருந்தபோது விசிலை அதிகம் பயன்படுத்தியது. வி என்பதை முதலெழுத்தாக கொண்டு நகரும் தாவேகாவின் அனைத்து நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே விசிலும் பார்க்கப்படுகிறது. அதாவது விஜய் அவர்களுக்கு எல்லாமே வி தான். விஜய், விக்கிரவாண்டி, வி சாலை, தமிழக வெற்றி கழகத்திலே அந்த டிவிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வீலே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த சின்னமும் பார்த்தா விஜய் விசில் அப்படின்ற மாதிரி வந்திருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ வரைக்கும் விசில் சின்னம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் அந்த விசில் சின்னத்தை வந்து நம்ம வாக்குகளை வந்து அறுவடை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் மக்கள் மத்தியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ரீச் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு சின்னம் மட்டுமே ஒரு கட்சியை ஜெயிக்க வச்சிரும்னு சொல்கிறது வந்துட்டு கண்டிப்பாக அது வந்து நடக்கிற விஷயம் கிடையாது. அதுக்கான வேலையை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். விஜய் அவர்கள் இவ்வளவு நாட்கள் அவர் பண்ண விஷயங்களை தாண்டி இன்னும் 2 மாதங்களுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் அவருக்கு பண்ணி ஆகணும். நிறைய விஷயங்களுக்காக இறங்கி வேலை செய்யணும். ஜனநாயகன் படம் மட்டுமே வந்து டிவிக்கே பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி வந்து இன்னைக்கு வந்துட்டு அவங்க வாக்குறுதிகள் கொடுக்கணும், அதை ரெடி பண்ணணும், சுற்றுப்பயணத்துக்கு பிளான் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் எல்லாரும் இப்போ உற்று நோக்கி இருக்கிறது என்ன அப்படின்னா, தாவேகா யாரு கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்த டிடிவி தினகரன் அவர்கள் திடீர்னு இப்போ வந்து என்டிஏ கூட்டணியோட ஜாயின் பண்ணி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் வந்துட்டு என்டிஏவோட பொதுக்கூட்டம், முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மேடையில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன், அண்ணாமலை அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள்லாம் உட்காந்து இப்போ இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். டிடிவி தினகரன் அவர்கள் கண்டிப்பாக வந்து டிவிகேல ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அல்லது கூட்டணிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அவர் இப்போ என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வைத்திலிங்கம் அவர்கள், அவர் கண்டிப்பாக டிவிகேக்குள்ளே தான் வரப்போகிறாருன்னு நினச்சோம். ஓபிஎஸ் ஆதரவாளர். அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஎம்கே சைடு போயிட்டாரு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனி ஆளாக இருக்காரு. இப்போ அவர் டிவிகேக்கு வருவாரா இல்லை டிஎம்கேக்கு போவாரா அப்படிங்கிறது தெரியல. அப்படி எந்த கட்சிக்கு போனாலும் பெரிய அளவில் ஒரு பாதிப்போ, பெரிய அளவில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெற்றிக்கான வழியை வித்துட்டு வாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இன்னும் குழப்பமான விஷயமா தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாஜக கூட்டணிக்குள்ள, இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வந்துடணுன்றதுக்காகத்தான் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சிக்கல்கள் விஜய்க்கு தரப்படுது. இப்போ ஜனநாயகன் படமாக இருக்கட்டும், சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இவ்வளோ கிரிட்டிக்கலாக ஹெக்டிக்காக போகிறதுக்கு ரீசனே அதான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே விஜய் அதுக்காக கொஞ்சம் கூட அதை பற்றி யோசித்த மாதிரியோ, கொஞ்சம் கூட அதுக்கு சலசலப்பு கொடுத்த மாதிரியோ தெரில. ஒரு விஷயம் மட்டும் விஜய்கிட்ட ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, டிடிவி அவர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது இது வந்து இப்போ இருக்க ஒரு சுயநலத்துக்காக தான் பேசுகிறாரு, ஒரு அரசியலுக்காக தான் பேசுகிறாரு, உள்ளேருந்து பேசலைங்கிறத விஜய் எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணாருன்னு தெரில. டிவிகே சார்பாக யாருமே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் பேசுனதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. திட்டம்போதும் சரி, அவர் வந்து 5வது அணி உருவாகும், விஜய் தலைமையில் தான் உருவாக போகிறது, விஜய் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்கிறார்னு சொல்லும்போது கூட விஜய் அவர்கள் அமைதியாக தான் இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் டிடிவி தினகரன் போய் என்டிஏ கூட்டணியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ மொத்தமும் நடிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஃபைனலி என்ன அப்படின்னா, திமுகவும் காங்கிரஸும் அவங்களுடைய கூட்டணியில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. அதனால் கண்டிப்பாக காங்கிரஸும் தாவேக்காவும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருந்தாங்க, போன வீடியோவில் பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா அவங்களுக்கு இந்த இனப்படுகொலை அந்த விஷயங்களும் சேர்ந்து வந்து வரும் இல்லையா அப்படின்னும் போது, திமுக இவ்வளவு ஆண்டுகள் வந்து கூட்டணி வைக்கும் போது என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க, என்னென்ன விமர்சனங்கள் பண்ணாங்க, அவங்களுக்கும் வாக்குகள் போக தான் செஞ்சது, அவங்களும் வெற்றியடைய தான் செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் மிஸ்டர் கிளீன்னு சொல்லிக்கிற அவர் போய் திமுக காங்கிரஸ்ல இருந்து உடச்சிட்டு வந்து காங்கிரஸை வந்து சேர்த்துப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இது வந்து பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது அரசியலில் இந்த கூட்டணி அமையணும் அப்படின்னா
கண்டிப்பாக அமைஞ்சுதான் ஆகும். ஏன்னா ஏற்கனவே திமுக கூட பிஜேபி கூடவே கூட்டணி வச்சு தான் செஞ்சுருக்காங்க. அதிமுகவுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மாறி மாறி கூட்டணி வச்சிருக்காங்க. தேர்தல் அரசியல் அப்படின்னும் போது கண்டிப்பாக கூட்டணினா வச்சுதான் ஆகணும். ஆனால் இந்த தொகுதி பங்கீடுல எந்த அளவுக்கு வந்து டிவிகே கொடுக்க போறாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியாச்சு. ஆனால் எந்த கட்சியுமே நம்ம கூட கூட்டணி வரலையே அப்படின்னும் போது ஒரு தேசிய கட்சி, இத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நம்ம கூட கூட்டணி வந்துச்சு அப்படின்னா டிவிகேவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதுக்காக தான் வந்து அவங்க காத்துட்டு இருக்காங்க. ஸோ அது நடக்குன்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் தெரியுது. இன்னைக்கு ட்விட்டரை போட்டு பொழந்துட்டு இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா விசில் ஃபார் டிவிகே தான். அதை தான் வந்து திரும்ப 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 எனக்கு தெரிஞ்சு நான் காலையிலேருந்து ஒரு 500 எடிட்டு பார்த்துருப்பேன். அதே தான் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்த விசில் சின்னத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சின்னத்தை மட்டும் கொண்டாடினா பத்தாது, சின்னதாக ஏதாவது செஞ்சாதான் தேர்தல் ஏதாவது செய்ய முடியும்.